أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துல் ஃபாத்திஹாவிற்குள் செல்வதற்கு முன்னால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் இதனுடைய விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பது நமக்கு புரிய வேண்டுமானால் அதில் யாரை பற்றி யாரிடமிருந்து நாம் பாதுகாவல் தேட வேண்டும் என்று சொல்லப்படுகிறதோ அந்த ஷைத்தானிடமிருந்து அந்த ஷைத்தானை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் குர்ஆனில் அல்லாஹு தாலா 7 இடங்களில் டீசரை பற்றி, அதாவது இந்த உலக வாழ்க்கை என்ன என்ற முழு படத்தை பற்றி அல்லாஹு தாலா டீசராக எங்கு நமக்கு பாடம் கற்பித்திருக்கிறானோ அது குர்ஆன் முழுக்க 7 இடங்களில் இருக்கிறது என்று அதில் ஒரு இடத்தை தான் நேற்றைய முன்தினம் நாம் பார்த்தோம். இப்போது 2வது இடம், நீங்கள் குர்ஆனை இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொள்ளுங்கள். சூரத்துல் அஅராஃபினுடைய 11வது வசனத்திலிருந்து பாருங்கள். சூரத்துல் அஅராஃபுடைய 11வது வசனம். இப்ப இந்த வசனத்துல அங்கு சொல்லாத சில விஷயங்களை அல்லாஹு தாலா மிக அழகாக இங்கு தொடர்ந்து பேசிக்கிட்டே போறான். இப்ப இதையும் நம்ம சுருக்கமா ஷார்ட்டா அப்படியே வேகமா பார்த்துட்டு போயிடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலகது ஹலக்னாக்கும் சும்ம ஸவ்வர்னாக்கும். உங்களை நாம் படைத்தோம், பின்பு உங்களுக்கு நாம் உருவங்களை கொடுத்தோம். சும்ம குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம். பின்பு வானவர்களை நோக்கி நாம் சொன்னோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்று நாம் சொன்னோம். அல்லாஹு தாலா பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த இடத்துல படைச்சதுல பன்மையாவும் பேசுறான். ஹலக்னாக்கும் சும்ம ஸவ்வர்னாக்கும். உங்களை நாம் படைத்தோம், உங்களுக்கு நாம் உருவம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா பேசுறான். இந்த இடத்துல ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஆழமாக சிந்திக்கக்கூடிய முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்துக்களில் ஒரு கருத்து இப்படியும் இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்ற ஒருவரை அல்லாஹு தஆலா படைக்கல. ஆதம் அப்படின்னா மனிதர் அப்படின்னு அர்த்தம், அல்லது மனித இனம் அப்படின்னு அர்த்தம். மனித இனம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அல்லாஹு தாலா படைச்சத ஒருவர் இல்ல, ஒரு இனத்தை அல்லாஹு தாலா படைத்தான். ஒரு இனத்தையே அல்லாஹு தாலா படைத்தான் ரூஹுகளாக, அதாவது ஒரு உருவமாக அல்லாஹு தாலா படைத்தான். ஒரு இனத்தையே படைச்சிட்டு அதுலேருந்து ஒருத்தவருக்கு எடுத்து அல்லாஹு தாலா ரூஹ ஊதுனா அவரை தான் நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லி பேசுறோம். ஆனா படைச்சது ஒருவரையா ஒரு இனத்தையா அப்படின்றத முஃபஸ்ஸிரீன்களுக்கு மத்தியில ஒரு இனத்தை அல்லாஹு தாலா படைத்தான், அதிலிருந்து ஒருவரைத்தான் அல்லாஹு தாலா இந்த மாதிரி எடுத்தான் அப்படின்ற இந்த தஃப்சீரும் இருக்கு. அல்லாஹு தாலா தாம் படைச்ச எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. தாம் படைச்ச என்னென்ன வேலைகளை வாங்கிக்கிட்டு இருக்கிறோன்ற சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. இது அல்லாஹு தாலா சூரத்துல் முத்தத்திர்ல ஒரு வசனத்துல சொல்றான், ஒமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு. அதாவது நபியே, உங்களுடைய ரப்புடைய படைகளை அவனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. அவ்வளோ படைகளை அல்லாஹு தாலா வச்சிருக்கிறான். இப்ப மனிதர்களாகிய நாம் பார்க்கக்கூடியது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது, அதாவது நம்ம பார்க்கறது. ஆனா நமக்கு தெரியாதது அல்லாஹு தாலா படைச்சு இருந்து நமக்கு தெரியாதது, அல்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா வச்சிருக்கிறது எல்லாமே இருக்கலாம். இப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு தஃப்சீர் நமக்கு என்னன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு மனிதர் படைக்கப்பட்டார் என்பது ஒரு கருத்து இல்லை. ஆதம் என்பது ஒரு மனித இனம், நிறைய பேர் படைக்கப்பட்டாங்க. அதிலிருந்து ஒருவர்ல அல்லாஹு தஆலா ரூஹை ஊதி வானவர்களை கொண்டு சுஜூது செய்ய சொன்னான் அப்படின்றது ஒரு கருத்து. இந்த தஃப்சீரை இன்ஷா அல்லாஹ் இந்த இடத்துல நீங்க விளங்கிக்கங்க. அல்லாஹு அலம். இப்போ உங்களை நாம் படைத்தோம், உங்களுக்கு நாம் உருவம் கொடுத்தோம். பின்பு குல்நாளில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று வானவர்களுக்கு நாம் சொன்னோம். ஃபஸஜது, எல்லோரும் சுஜூது செய்தார்கள். இல்லா இப்லீஸ், இப்லீஸ் என்ற ஒருவனை தவிர. லம் யகும் மினஸ் சாஜிதீன், சுஜூது செய்பவர்களில் ஒருவனாக இப்லீஸ் இருக்கவில்லை. இது சுஜூது செய்ய மாட்டேன் அப்படின்னு அவன் சொன்னதுமே அல்லாஹு தாலா இப்லீஸ் கிட்ட கேட்டான், கால மா மனஅக அல்லா தஸ்ஜுத இத் அமர்துக்.
நான் ஏவிய இந்த ஏவலை, என்னுடைய இந்த கட்டளையை சுஜூது செய்ய விடாமல் உன்னை தடுத்தது எது? ஏன் நீ சுஜூது செய்ய மாட்டேங்கிற? என்னுடைய கட்டளையை மறுக்கும் அளவிற்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இப்ப இப்லீஸ் பதில் சொல்றான் பாருங்க. கால அன கைரும் மின், நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட சிறந்தவன். அப்போ பெருமை பேச ஆரம்பிக்கிறான். இந்த பெருமை அப்படின்றது யார்கிட்டெல்லாம் வெளிப்படுதோ அது எங்கிருந்து வெளியாகி இருக்கு அப்படின்றத அல்லாஹ் தஆலா மிக தெளிவா காட்டுறான் பாருங்க. அதாவது ஆணவத்தினுடைய உச்சம், ஒருவன் இன்னொருவனை விட சிறந்தவன் அப்படின்றத காட்டக்கூடிய இந்த நிலை. இதுல ஒரு பியூட்டி என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. இந்த இடத்த சொல்றது யாரு? நான் அவரை விட சிறந்தவன் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா உண்மையிலேயே சிறந்தவனா இருக்கிறவன் தான் சொல்றான். யாரு? ஜின்னினத்தை சேர்ந்தவன் சொல்றான். ஜின்னில் ஒருவன் பேசுறான் மனிதனை விட நான் சிறந்தவன் சொல்லி. அதையே அல்லாஹ் தஆலா அனுமதிக்கல. அப்ப நல்லா புரியுதுங்களா இந்த கான்செப்ட்? அப்படி இருந்து மனிதனாக பிறந்த எல்லோரும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து பேசுறான், நான் உன்னை விட சிறந்தவன், நான் உன்னை விட உயர்ந்தவன் என்று பேசக்கூவதை அல்லாஹு தஆலா எவ்வளவு கோபம் கொள்வான். அப்ப இப்லீஸ் பேசிய வார்த்தை கால அன கைரும் மின், நான் அவரை விட சிறந்தவன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட நான் சிறந்தவன். ஹலக்தனி மின் நார், நெருப்பில் இருந்து நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். வ ஹலக்தஹு மின் தீன், மண்ணினால் அவரை நீ படைத்திருக்கிறாய். இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். பேசுவது இப்லீஸாக இருந்தாலும் ஹலக்தனி மின் நார், நெருப்பிலிருந்து நீ என்னை படைத்தாய், என்னை படைச்சது நீதான்றதை அவனை ஒப்புக்கொள்றான். எப்படி அல்லாஹ் தஆலா வார்த்தையை குர்ஆன்ல கொண்டுட்டு வரான் பாருங்க. நான் நெருப்பினால் ஆனவன் சொல்லி அவனால சொல்ல முடியல. நெருப்பிலிருந்து நீ என்னை படைத்தாய். வஹலக்தஹு மின் தீன், மண்ணிலிருந்து அவரை நீ படைத்தாய். இப்போ ரெண்டு படைப்பையுமே அல்லாஹ் தான் படைத்தான் அப்படின்றத இப்லீஸுடைய வாயாலேயே அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ள செய்யறான். இப்ப இதை சொல்லிட்டு இதை கொண்டுதான் அவன் பெருமை. நெருப்பு தான், மண்ணு தான், சோ மண்ணை விட நெருப்பு உயர்ந்தது அப்படின்னு சொல்லி லாஜிக் அவன் பேசின உடனே அல்லாஹு தஆலா பேசுறான். லாஜிக்கா பேசுற நீ, قال فاهبط منها فما يكون لك ان تتكبر فيها, இறங்குடா கீழே. உன்னுடைய லாஜிக், உன்னுடைய வாதம், உன்னுடைய விதண்டாவாதம், நீ பெருமை கொள்வதற்கு இது இடம் இல்லை. فما يكون لك ان تتكبر فيها, இந்த இடத்துல பெருமை கொள்வதற்கு உனக்கு இடம் இல்லை என்று சொல்லிட்டு ஃபஹ்ருஜ் இன்னக மினஸ் ஸாகிரீன், இங்கிருந்து வெளியேறிடு, நீ சிறுமைப்படுத்தப்பட்டவனில் ஒருவனாக இருக்கிறாய், இழிவுபடுத்தப்பட்டவர்களில் ஒருவனாக நீ ஆகிவிட்டாய் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா வெளியேற்றுகின்றான். அப்போ அவன் கால அன்திர்னி இலா யௌமி யுபஅஸூன், யா அல்லாஹ் எனக்கு கியாமத் நாளையில் இருந்து நீ எழுப்பக்கூடிய ஒரு தினம் இருக்குதே, அது வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட இப்லீஸ் கேட்கிறான். இங்க நல்லா விளங்குங்க. டீசர் தான் நடக்குது. இப்ப நான் சொல்ற சப்ஜெக்ட் புரியுதா? டீசர் தான் நடக்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமை விடவும் இப்லீஸ் எவ்வளவு ஷார்ப்பா இருக்கான் பாருங்க. அதாவது மறுமை என்று ஒன்று இருக்கு, கியாமத் நாள் என்று ஒன்று இருக்கு அப்படின்றது இப்லீஸுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. அப்படின்னா ஜின்னினத்தை அல்லாஹ் தஆலா படைக்கும் போதே மறுமை கான்செப்ட் இருந்திருக்குன்றது தெளிவாகுது பாருங்க. இப்ப இப்லீஸ் பேசுறான், அன்திர்னி இலா யௌமி யுபஅஸூன், கியாமத் நாளையில் நீ மக்களை எழுப்புவாயே, அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். அல்லாஹு தஆலா சொல்றான், கால இன்னக மினல் முன்வரீன், உனக்கு அவகாசம் இருக்கு தம்பி, இருக்கு, நான் அவகாசம் கொடுக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்றான். இந்த இடத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவன் கேட்கக்கூடிய அவகாசம் ஒரு டேட்டை குறிப்பிட்டு கேட்கிறான். கியாமத் நாள்ல நீ எங்களை எழுப்புவியே, அந்த நாள் வரைக்கும் அனுமதி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆனா அல்லாஹு தஆலா அந்த நாள் வரைக்கும் அனுமதி கொடுக்கல, அது பின்னாடி வருது. வேற எந்த நாள் வரைக்கும் அவகாசம் கொடுக்கறான் அப்படின்றது பின்னாடி வருது. இந்த இடத்துல இரண்டாவது இடத்துல டீசரா வரக்கூடிய இந்த இடம் வெறுமனே உனக்கு அவகாசம் இருக்கு அப்படின்றத மட்டும் சொல்றான். இப்ப இப்லீஸ் அடுத்து பேசுறான், கால ஃபபிமா அக்வைதனி லஅகுதன்ன லஹும் ஸிராத்தகல் முஸ்தகீம், நான் அவங்கள வழிகெடுக்க போறேன், எல்லாரையும் வழிகெடுப்பதற்காக நான் உன்னுடைய, இந்த இடத்துல பாருங்க, சிராத்தகல் முஸ்தகீம்,
உன்னுடைய நேரான பாதை. அல்லாஹ்வை பார்த்து சொல்றான், அல்லாஹ்வை முகாத்தபாக்குறான், அல்லாஹ்வை எதிராளி ஆக்குறான். உன்னுடைய சிராத்துல் முஸ்தகீம். சிராத்துல் முஸ்தகீம் அப்படின்னாலே அது அல்லாஹ் காட்டக்கூடிய பாதை தான் அப்படின்றத இப்லீஸுடைய வாயாலேயே அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்துறான் பாருங்க. அதுதான் அந்த சிராத்தகல் முஸ்தகீம், உன்னுடைய சிராத்தான உன்னுடைய நிலையான அந்த பாதையை விட்டும் அவர்களை தடுப்பதற்காக நான் அவர்களுடைய நேரில் அவங்க கிட்ட போய் நான் அந்த பாதையில உக்காருவேன்றான். நிக்கிறது இல்ல, உக்காருவேன், உக்காந்துப்பேன். அந்த இடத்துல போகக்கூடியவர்களுடைய காலை பிடிச்சி இழுப்பேன், காலை பிடிச்சிப்பேன், விடமாட்டேன். நான் அங்கேயே உக்காந்துப்பேன். பின்பு சும்மல ஆத்தி என்னஹும் மின் பைனி ஐதீஹிம் வ மின் கல்ஃபிஹிம் வ அன் ஐமானிஹிம் வ அன் ஷமாயிலிஹிம். அவர்கள்கிட்ட நான் எப்படி எப்படிலாம் வருவேன் தெரியுமா? அவங்க போறாங்கன்னா எப்படி எப்படிலாம் வருவேன்னா, மிம்பைனி ஐதீஹிம் அவர்களுக்கு முன்னால் வருவேன், ஒமின் ஹல்ஃபிஹிம் அவர்களுக்கு பின்னால் இருந்தும் வருவேன், வான் ஐமானிஹிம் அவர்களுடைய வலது பக்கத்தில் இருந்து வருவேன், வான் ஷமாயிலிஹிம் அவர்களுடைய இடது பக்கத்தில் இருந்தும் வருவேன். இப்படி நாலா புறத்திலிருந்தும் அவங்கள சுத்தி சுத்தி நான் அடிப்பேன். எந்த பக்கத்திலையும் அவங்க விட முடியாது. எந்த பக்கத்திலிருந்தும் இப்லீஸுடைய தீண்டல் இல்லாம, ஷைத்தானுடைய ஆட்டி படைக்கக்கூடிய அந்த வஸ்வசா இல்லாம அவர்களால் நகரவே முடியாது. அப்படி முன்னாடி பின்னாடி வலது பக்கம் இடது பக்கம் எல்லா பக்கத்திலிருந்தும் நான் அவங்கள வச்சு செய்வேன். அப்போ வலா தஜிது அக்ஸருஹும் ஷாக்கிரீன். ரிசல்ட் என்ன தெரியுமா? நன்றி செலுத்துபவர்களில் அதிகமானவர்களை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். அல்லாஹ் கிட்ட சவால் விடுறான் பாருங்க. உன்னுடைய அடியார்களில் நன்றி செலுத்துபவர்களாக அவர்களில் அதிகமானவர்களை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். நீ வேணா பாரு, நான் எப்படி வழி கெடுக்கிறேன் பாரு அப்படின்னு நல்லா பேசுறான். இப்ப இந்த இடத்தை நல்லா கவனிக்கணும். முதல் டீசர்ல இப்லீஸை பற்றி அல்லாஹு தஆலா வகான மினல் காஃபிரீன் அப்படின்னு சொன்னான். வகான மினல் காஃபிரீன், நீ காஃபிரீன்களில் ஒருவனாக ஆகிவிட்டாய், இறை மறுப்பாளர்களில் ஒருவனாக ஆகிவிட்டாய். இதனுடைய இன்னொரு பொருள், நன்றி கொன்றவர்களில் நன்றி மறந்தவர்களில் நீ ஒருவனாக ஆகிவிட்டாய். அவனுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் நம்மளுடைய வேலை. நாம ஷாக்கிரா இருக்கணும். யாருக்கு? அல்லாஹுக்கு. சுக்ரன் லில்லாவாக நாம இருக்கணும். ஆனா அதை தான் அவன் சொல்றான், நன்றி செலுத்துபவர்களில் பெரும்பாலானவர்களை நீ காண மாட்டாய், நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். அல்லாஹுக்கு நன்றி மறந்தவர்களாக நான் அவர்களை ஆக்குவேன். அல்லாஹுக்கு நன்றி கொன்றவர்களாக, துரோகிகளாக, உண்மையான விசுவாசி அல்லாதவர்களாக நான் அவர்களை மாற்றி விடுவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட இப்லீஸ் பேசுறான். அல்லாஹ் சொல்றான், قال فخرج منها مذموما مدحورا. இன்றைய தினத்திலிருந்து உன் மீது இழிவுக்கு மேல் இழிவு சூழ்ந்து விட்டது, நீ இங்கிருந்து வெளியேறிடு, கெட் அவுட் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றான், லமன் தபிஅக மின்ஹும் லஅம்ல அன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன். யார் உன்னை பின்பற்றுவார்களோ அவர்களில் இருந்து யார் உன்னை பின்பற்றுவார்களோ அவர்கள் ஒட்டுமொத்த நபர்களையும் உங்க கூடவே நரகத்துல நான் போடுவேன் அப்படின்ற இந்த சப்ஜெக்ட் அல்லாஹு தஆலா சொல்லிட்டு இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அல்லாஹு தஆலா வரான். வயா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னா. ஆதம் வாங்க, நீங்களும் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்துக்குள்ள போங்க, அந்த தோட்டத்துக்குள்ள போங்க. ஃபகுலா மின் ஹைது ஷி'துமா. நீங்கள் நாடிய விதத்தில் அங்க இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடுங்க. வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. இந்த குறிப்பிட்ட மரத்தின் பக்கம் மட்டும் நீங்கள் இருவரும் நெருங்காதீர்கள். ஃபதகூனா மினல் லாலிமீன். ஒருவேளை அப்படி நீங்க போனீங்க அப்படின்னா நீங்கள் லாலிம்களாக நீங்கள் ஆகி விடுவீர்கள் அப்படின்ற இந்த எச்சரிக்கையோடு அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுறான். அதே நேரத்தில் அவர்கள் லாலிம்களாக ஆகிட்டாங்க. அல்லாஹு தஆலா மன்னிக்கட்டும். இப்போ இப்லீஸ் எப்படி வழிகெடுத்தான்றது இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா பேசுறான் பாருங்க. ஃபவஸ்வஸ, இருவர்களுக்கு மத்தியில் அந்த இப்லீஸ் வஸ்வஸாவை ஏற்படுத்துறான். என்ன போய் பேசினா, ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தானு லியுப்திய லஹுமா மா ஊரிய அன்ஹுமா மின் சௌஆத்திஹிமா. அவர்களுக்கு எது மறைந்து இருந்ததோ, அதாவது மறை உறுப்பை அல்லாஹ் தஆலா வச்சிருந்தான், அது பற்றிய சிந்தனையே அவங்களுக்கு இல்லை.
அது என்ன வேலை செய்யும், என்ன ஆகும், என்னன்றதே அவர்களுக்கு தெரியாது. இதை வெளிப்படுத்தி முதல்ல காமிக்கணும். அதாவது மானக்கேடான இப்லீஸ் எப்பவுமே மறைவான ஒரு விஷயத்தை மக்களுக்கு வெளிப்படுத்தி காட்டி அதன் பக்கம் ஒரு ஈர்ப்பையும் ஒரு கவர்ச்சியும் ஏற்படுத்துவதுதான் இப்லீஸினுடைய முதல் வேலை அப்படின்றத அல்லாஹ் தஆலா கொண்டுட்டு வரான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்டையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்டையும் இப்லீஸ் கூறினான், மா நஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரா, இந்த குறிப்பிட்ட மரத்தின் பக்கம் நீங்கள் இருவரும் நெருங்கக்கூடாது என்று உங்களுடைய ரப்பு ஏன் தடுத்தான் தெரியுமா? உங்களுக்கு ஏன் தெரியுமா? இல்லா அன் தகூனா மலக்கைனி, நீங்கள் இருவரும் மலக்காக மாறிவிடக் கூடாது என்பதற்காக தடுத்தான். நீங்க 2 பேரும் இந்த மரத்தின் பக்கம் நெருங்கி இந்த மரத்தில் இருக்கக்கூடிய காயையோ கனியையோ நீங்கள் சாப்பிட்டு விட்டால் நீங்கள் மலக்கா மாறிடுவீங்க. நீங்க மலக்கா ஆகிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் அல்லாஹு தஆலா தடுத்தான். அவு தகூனா மினல் ஹாலிதீன், அல்லது நீங்கள் உயிரோடு நிலையாக இருந்து விடுவீர்கள் என்பதற்காகத்தான் அல்லாஹ் உங்களை தடுத்தான் அப்படின்னு சொல்லி வகாசமுஹுமா, உங்க 2 பேர்கிட்டையும் நான் சத்தியம் செய்றேன். இப்லீஸ் சத்தியம் செய்றான். வகாசமுஹுமா இன்னி லகுமா லமினன் நாசிஹீன், நான் உங்களுக்கு நல்லவதான் நாடுறேன். நாசிஹீன், உங்களுக்கு நாசிஹீன், நான் நல்லவன் நாடுறேன், நான் நல்லது பேசுறேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி இப்லீஸ் வழிகெடுத்தான். எவ்வளவு ஃபதல்லாஹுமா பிகுரூர், அவ்விருவர்களையும் அவன் ஏமாற்றினான். ஏமாற்றுக்கு பல பேர் இன்னைக்கு கீழே போயிடுறாங்க. இப்போ ஏமாற்றுதல் எங்கிருந்து உருவாகுது? இப்போ ஏமாற்றத்துக்கு அவர்கள் உள்ளானார்கள் 2 பேரும். ஃபலம்மா ذاق الشجرة ஃபலம்மா ذاق الشجرة, அவ்விருவர்களும் அந்த மரத்திலிருந்து அந்த பழத்தை சுவைத்து விட்டார்கள், அந்த கனியை சுவைத்து விட்டார்கள். உடனே பதத் லஹுமா சவ்ஆத்துஹுமா வதஃபிகா யக்ஸிஃபானி அலைஹிமா மின் வரகில் ஜன்னா, அந்த நிமிஷம் வரைக்கும் மறை உறுப்பை பற்றி எந்த ஞானம் எந்த விஷயம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்ததோ அது வெளிப்பட துவங்கிவிட்டது. அது வெளியான உடனே அவர்களுக்கு ஒரு வெட்க உணர்வு ஏற்பட்டது, ஒரு மாதிரியான நாணம் அவர்களுக்கு ஏற்பட்டது. உடனே அங்கு இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய இலைத்தலைகளை எடுத்து தங்களுடைய மறை உறுப்பை அவர்கள் மறைக்க ஆரம்பித்தார்கள். இங்கிருந்து துவங்குச்சு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். எதை அல்லாஹு தாலா மறைச்சி வச்சானோ அது மறைஞ்ச மாதிரியே அப்படியே விடுங்கன்றதை தான் அல்லாஹ் தாலா சொல்றான். இந்த உலகத்துல எது உங்களுக்கு கொடுக்கலையோ, எதை பற்றி உங்களுக்கு அறிவிக்கலையோ அது விட்டுருங்க, அது உங்களுடையது அல்ல அப்படின்றத அல்லாஹு தாலா இங்க நமக்கு புரிய வைக்கிறான். எப்போ நீங்க அல்லாஹு தாலா மறைச்சத, அல்லாஹு தாலா உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி ஆக்குனதை நீங்க தோண்டி எடுக்க முயற்சி பண்ணுவீங்களோ அது பலதரப்பட்ட பிரச்சனையை உங்களுக்கு கொடுக்கும்ன்ற முதல் சப்ஜெக்ட் அல்லாஹு தாலா இங்க நமக்கு புரிய வைக்கிறான். அப்ப எதை அல்லாஹு தஆலா மறைத்து வைத்திருந்தானோ அது அவர்களுக்கு வெளிப்பட்டது. அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு நாணம் வெட்கம் வர ஆரம்பித்தது. உடனே அவர்கள் அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய இலைத்தலைகளை எடுத்து மறைக்க ஆரம்பித்தார்கள். இப்ப அல்லாஹு தஆலா 2 பேரையும் கூப்பிட்டான். வனாதாஹுமா ரப்புஹுமா அலம் அன்ஹகுமா அன்டில்குமுஷ் ஷஜரா, அவ்விருவர்களுடைய ரப் அவ்விருவர்களையும் அழைத்தான். அந்த மரத்துக்கிட்ட உங்க 2 பேரையும் போகாதீங்கன்னு சொல்லி நான் தடுத்தனா இல்லையா? தடுத்தன் தானே. வஅகுல்லகுமா இன்ன ஷைத்தான லகுமா அதுவும் முபீன், நிச்சயமாக ஷைத்தான் உங்க இருவருக்கும் பகிரங்கமான விரோதி ஆவான் அப்படின்னு சொல்லி நான் தடுத்தனா இல்லையா? அவங்க ஒத்துக்கிட்டாங்க, புரிஞ்சு போச்சு. அல்லாஹு தாலா சொல்லி இருந்தும் தடுத்திருந்தும் தேவையில்லாம இப்லீஸ் ஷைத்தான் நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி விளையாடிட்டானே, நம்மளை ஏமாத்திட்டானே. உடனே காலா, அவ்விருவர்களும் அல்லாஹ் கிட்ட தௌபா செய்ய ஆரம்பிச்சாங்க. ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, உலகத்தினுடைய முதல் தௌபாவினுடைய வார்த்தை, மனித குலத்துக்கான முதல் தௌபாவினுடைய வார்த்தை. அல்லாஹ் கிட்ட நாம அதிகமா கேட்க வேண்டிய துஆ, ரப்பனா, எங்களுடைய ரப், எங்களுடைய ரட்சகா, வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டோம், எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்துக் கொண்டோம். நாங்க இந்த மாதிரி இப்போ நடந்துகிட்டதுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது. இப்லீஸ் வந்து சொன்னா, எங்களுக்கு எங்க போச்சு அறிவு, நீ தான் சொல்லி தான் அனுப்பிச்ச, இந்த மரத்தின் பக்கம் போகாதன்னு சொல்லி நீ எங்க கிட்ட சொன்ன. ஷைத்தான் உங்களுக்கு விரோதி, அவன் பேச்சை கேட்காதீங்கன்னு நீ என்கிட்ட சொன்ன. நீ இந்த விஷயத்தை சொல்லி இருந்தும் எங்களுடைய புத்தியை நாங்களே அடிச்சுக்கணும், எங்களுக்கு ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, எங்களுக்கு அது உரைக்காம போயிடுச்சு பாத்தியா.
எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்து கொண்டோம் என்றாலும் வ இல்லம் தக்ஃபிர் லனா, எங்களை நீ இப்போ மன்னிக்காவிட்டால், நாங்க திருந்திட்டோம், இப்போ நாங்க வருந்துறோம், நாங்க செஞ்ச தவறை நினைத்து நாங்கள் வருந்துகிறோம். வ இல்லம் தக்ஃபிர் லனா, எங்களுடைய தவறை நீ மன்னிக்காவிட்டால், வதர்ஹம்னா, எங்களின் மீது நீ கருணை புரியாவிட்டால், கிருபை செய்யாவிட்டால், லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் ரப்பே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட மன்றாடுறாங்க. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் இந்த துஆவை கேட்டாங்க. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா பேசினான். قال اهبطوا بعضكم لبعض عدو, இறங்குங்க எல்லாரும், இஹ்பிது, ஒட்டுமொத்தமா எல்லாரும் இறங்கிடுங்க இங்க. بعضكم لبعض عدو, உங்களில் சிலர்களுக்கு விரோதியாவீர்கள். மேல வந்துச்சுல அதே வாசகம். வலக்கும் ஃபில் அர்தி முஸ்தகர்ரும் வ மதாஉன் இலா ஹீன், பூமியில நீங்க போங்க, உங்களுக்கு குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அங்க நீங்க தங்குங்க, அங்க தங்குற வரைக்கும் உங்களுக்கான சுகபோகங்கள் அங்க நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன், நீங்க போங்க சொல்லிட்டு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா இங்க சொல்றான் பாருங்க. இப்போ قال فيها تحيون, அல்லாஹு தஆலா கூறினான், ஃபீஹா தஹ்யவுன, அங்கேயே நீங்கள் வாழுங்கள், வஃபீஹா தமூத்தூன, அங்கேயே நீங்கள் மரணிப்பீர்கள், வாழ்வீர்கள், நீங்கள் மரணிப்பீர்கள், வமின்ஹா துஹ்ரஜூன், அங்கிருந்தே நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள் மறுமை நாளையில். இப்போ 3 விஷயத்தை அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்தமா மிக அழகாக இந்த இடத்தில் பேசிட்டான். இப்போ டீசர் 2ல இந்த இப்லீஸை பற்றி வசனம் 11 முதல் வசனம் 25 வரைக்கும் அல்லாஹு தஆலா இப்லீஸை பற்றி நமக்கு பாடம் நடத்தியிருக்கிறான். இது 7 இடங்களில் 2வது இடத்தை நாம முடிச்சிருக்கிறோம். அப்போ டீசர் நம்பர் 3, இது சூரத்துல் ஹிஜ்ர்ல நீங்க எடுத்து வசனம் நம்பர் 26 44 வரைக்கும் இந்த செய்தி இங்கு பேசப்படுகின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வானவர்களுக்கு சுஜூத், இப்லீஸ், இந்த சம்பாஷணை சூரத்துல் ஹிஜ்ர்ல வசனம் நம்பர் 26 44 வரைக்கும் இந்த சப்ஜெக்ட் அல்லாஹு தஆலா பேசுறான். இப்ப ஏற்கனவே பேசப்பட்ட 2 டீசர்ல பேசாதது அல்லாஹு தஆலா இங்க என்னென்ன பேசுறான் அப்படின்னா, முதல் விஷயம், நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எப்படி மனிதர்களை நாம் படைத்தோமோ அதே மாதிரி ஜின்களையும் நாம தான் படைச்சோம் அப்படின்றத அல்லாஹு தஆலா சொல்றான். சோ அந்த சப்ஜெக்ட் இங்கு பேசப்படுகிறது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த இடத்துல ரஜீம் என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா இங்க யூஸ் பண்றான். மேல முதல்ல 2 இடத்துல இப்லீஸை குறித்து ரஜீம் என்ற வார்த்தை யூஸ் பண்ணல, டீசர் 1, 2ல. இப்ப இந்த 3வது இடத்துல ரஜீம், இதை தான் நம்ம ஓதுறோம், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், மினஷ் ஷைத்தான் அர் ரஜீம், இதை நம்ம ஓதுறோம். அப்போ ரஜீம்னா என்ன அப்படின்னா, அல்லாஹு தஆலா இவனை ஒதுக்கி வச்சுட்டான். எதிலிருந்து ஒதுக்கி வச்சுட்டான்? ரஹீம், ரஜீமை ஒதுக்கி வச்சான். அதாவது அல்லாஹு தஆலா தன்னுடைய கருணையில் இருந்து இவனை ஒதுக்கி வைத்து விட்டான். இவனுக்கு அல்லாஹுடைய கருணை என்பதே இல்லை. நாளைக்கு நரகத்துக்கு போற வரைக்கும் நஊது பில்லாஹி மின் தாலிக், மிகப்பெரிய லஅனத் இது. அப்போ ரஜீம் என்ற இந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா இங்கு பேசுறான். ரஜீம் அப்படின்னா விரட்டி அடிக்கப்பட்டவன், துரத்தி அடிக்கப்பட்டவன், ஒதுக்கி வைக்கப்பட்டவன், கல்லால் எரியப்பட்டவன், அல்லாஹ்வினுடைய கருணையில் இருந்து நீக்கப்பட்டவன், நிந்திக்கப்பட்டவன், இது போன்ற பொருள்கள் ரஜீம் என்ற இந்த வார்த்தைக்கு கொடுக்கப்படும். இந்த ரஜீம் என்ற வேர்டை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல புழங்குறான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, லானத், அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டவனாக ஷைத்தான் இருக்கிறான்ற இந்த லானத் என்ற வேர்டையும் அல்லாஹு தஆலா இந்த 3வது இடத்துல புழங்குறான். அதே மாதிரி அவகாசத்தை பற்றி போன டீசர்ல நான் சொன்னேன், இப்லீஸ் அல்லாஹ் கிட்ட அவகாசத்தை கேட்டான். அவன் கேட்ட அவகாசம் வேற, அல்லாஹு தஆலா கொடுத்த அவகாசம் வேற. அந்த எதுவரை அவன் கேட்டான், எவ்வளவு தூரம் அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்றத அல்லாஹு தஆலா இந்த இடத்துல தெளிவுபடுத்துறான். அது என்ன அப்படின்னா, இவன் கேட்டது மறுமை நாளையில் மனிதர்களை நீ எழுப்பும் நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடு. அப்படின்னா இவன் என்ன கேட்கிறான் புரியுதா? கியாமத் நாளும் ஒன்று வரும் இல்ல, முதல் சூர் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஊதுவாங்க. அப்போ இந்த உலகமே அழிஞ்சிரும். உலகமே அழியும் போது யார் ஒருவன் அழியாம இருப்பா? அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே அழியாமல் இருப்பான். இந்த நேரத்தில் இப்லீஸ் அந்த நேரத்திலும் நான் அழியக்கூடாது. இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சூர் ஊதப்படும் போது, ஏற்கனவே நம்ம மரண செய்தியில ரமலானுடைய விஷயத்துல நம்ம பேசி இருக்கிறோம், எல்லாமே அழிக்கப்பட்டு விடும். கடைசியாக அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய நேரம், இப்போ யார் உயிரோடு இருக்கிறா? அப்போ மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் சொல்வாங்க,
எப்போதுமே உயிரோடு இருக்கக்கூடிய நீ எல்லோருடைய உயிரையும் எடுத்த நான் அப்படின்னு சொல்லி மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் போது அப்ப அல்லாஹு தஆலா சொல்வான், உங்களுடைய உயிரையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூஹையே அவர்களுடைய உடலில் இருந்து அவர்கள் எடுப்பார்கள். அப்போ எல்லாமே அழிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா சூளுரைப்பான், அனல் ஹை அனல் கய்யூம் அனல் மலிக் அனல் ஜப்பார் ஐனல் முத்தகப்பிரூன். நான் தான் நித்திய ஜீவன், நான் தான் உயிரோடு இருப்பவன், நான் தான் அரசன், நான் தான் பெருமைக்குரியவன், நான் ஜப்பார், அனைத்தையும் அடக்கி ஆள்பவன். ஐனல் முத்தகப்பிரூன், பெருமை அடித்தவர்கள் எல்லாம் எங்கே, பெருமை அடித்தவர்கள் எங்கே அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சூளுரைப்பான். ஆனால் பதில் சொல்வதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். இப்படி ஒரு நேரம் கழியும். இப்ப இப்லீஸ் என்ன கேட்கிறான், அந்த நேரத்திலும் நான் உயிரோட இருக்கணும் அப்படின்னு கேட்கிறான். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டாவதா ஒரு சூர் ஊதுவாங்கல்ல, அப்ப வேணா என்கிட்ட இருக்கக்கூடிய பவரை நீ புடுங்கிக்கோ, எனக்கு நீ என்ன கொடுக்குறியோ அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்லீஸ் அவகாசத்தை கேட்கிறான். அப்போ அல்லாஹு தஆலா அவ்வளோலாம் உனக்கு கொடுக்க முடியாது தம்பி, இலா யௌமில் வக்தில் மாலூம், முதல் சூர் ஊதப்படுவாங்க இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ எல்லோரும் அழிவதை போன்று ஜின் இனம், நல்லவர்கள் கெட்டவர்கள், ஷயாத்தீன்கள், இப்லீஸ் உட்பட எல்லோரும் அந்த முதல் சூரில் அழிந்து போவார்கள். அப்போ அவன் கேட்ட அவகாசம் கியாமத் நாள்ல மனிதர்கள் கபரிலிருந்து எழுப்பப்படும் இரண்டாவது சூர் வரைக்கும் அவன் அவகாசம் கேட்டான். ஆனால் அல்லாஹு தஆலா அவகாசம் கொடுத்தது முதல் சூர் ஊதப்படக்கூடிய நேரம் வரைக்கும் தான். அப்படின்ற இந்த சப்ஜெக்ட் இந்த டீசர் 3ல அல்லாஹு தஆலா பேசலாம். அதே மாதிரி நீ எவ்வளவு வேணா ஆட்டம் போட்டுக்கோ, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா என்னுடைய அடியார்கள் என்று சிலர் இருக்கிறார்கள், இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன் என்று அல்லாஹு தஆலா இந்த இஹ்லாஸான நல்லடியார்களை பத்தி இந்த இடத்துல பேசுறான். அவங்கள உன்னால வழிகெடுக்கவே முடியாது அப்படின்னும், அதே மாதிரி இந்த இஹ்லாஸான அடியார்களின் மீது லைஸலக அலைஹிம் சுல்தான், உனக்கு அவர்களின் மீது எந்த ஆற்றலும் இல்லை. உண்மையாகவே இப்லீஸுக்கு நம்ம மேல எந்த ஆற்றலும் இல்லை. அவன் நம்மளை கூப்பிடதான் செய்யறான், அவன் நம்மளை வழிகெடுக்க தான் செய்யறான், ஆனா நாமளா தான் போறோம். இதை அல்லாஹ் தஆலா இங்க கிளியர் பண்றான். இப்லீஸ் நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டு போகல, வெறுமனே நம்ம கிட்ட சொல்றான் வா போலாமான்னு கேட்கறான். நாம தான் அவனுக்கு பின்னாடி போறோம். சில நேரத்துல அவனுக்கு முன்னாடியும் நம்ம போயிடுறோம், வா 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 போலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம போறோம். அந்த நிலை தான் இங்க இருக்குது. ஆனா அல்லாஹு தஆலா சொல்றான், இப்லீஸுக்கு நல்லடியார்களின் மீது எந்த அதிகாரமும் இல்லை. அவன் வெறுமனே சொல்றான், நாம தான் அவனுக்கு பின்னாடி போறோம். ஸோ அந்த சப்ஜெக்டையும் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல பேசுறான். கடைசியா அதாவது 44வது வசனம் முடியக்கூடிய அந்த இடத்துல நரகத்திற்கு 7 கதவுகள், 7 வாசல்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பிரிவுகளும், ஒவ்வொரு அந்த குழுக்களும் அவங்கவுங்க செஞ்ச பாவத்துக்கு ஏத்த மாதிரி நரகவாதிகளாக அவர்கள் அவங்களுடைய பாவத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க அங்க போவாங்க அப்படின்றத அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான். ஸோ டீசர் 3 வசனம் 26 முதல் 24 வரைக்கும் ஏனைய இடங்களில் சொல்லப்படாத செய்தி என்னன்றத குறிப்பிட்டு நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லி முடிச்சிருக்கிறேன். நம்பர் 4வது டீசர், இது சூரா பனி இஸ்ராயில், சூரத்துல் இஸ்ரால அல்லாஹு தஆலா வசனம் 61 முதல் 65 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வசனத்துல அல்லாஹு தஆலா இங்க இப்லீஸ் பத்தி அந்த சம்பாஷணை, வானவர்களுடைய சுஜூத், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய படைப்பு, இப்லீஸ், இந்த சப்ஜெக்ட் அல்லாஹு தஆலா இங்க பேசுறான். இது 4வது இடம். இந்த இடத்துல இப்லீஸ் எப்படி கேட்கிறான் அல்லாஹ் கிட்ட அப்படின்னா, என்னை விட சிறந்தவர்னு சொல்லிட்டு சொல்றியே, இவரை போயா என்னை விட சிறந்தவர்னு சொல்ற அப்படி கேட்கிறான். அது மட்டும் இல்லாம இப்லீஸ் அல்லாஹ் கிட்ட சொன்னா, என்ன நீ விடு, உலகத்துல அவகாசம் கொடு, நான் போய் இவர்களையும் இவர்களுடைய சந்ததிகளையும் இவங்களுடைய வேற இருக்கிற வரைக்கும் நான் இவங்களை விட மாட்டேன். இவங்களை எப்படியாவது நரகத்துக்கு போக வைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது ஒட்டுமொத்தத்தையும் நான் செய்வேன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வேறறுப்பேன், அப்படின்ற அந்த வேர்டை இப்லீஸ் இந்த இடத்துல யூஸ் பண்றான். அதே மாதிரி அல்லாஹு தஆலா இப்லீஸ் கிட்ட நம்மளை பத்தி பெருமையா சொல்லி நம்ம அடியார்களை கெடுக்க முடியாதுன்னு சொல்ற நேரத்துல இப்லீஸ் கிட்ட என்னென்ன இருக்குன்றத அல்லாஹு தஆலாவே சொல்லி காமிக்கிறான். நீ இல்லடா, அல்லாஹு தஆலா சவால் விடுறான், நீ இல்லடா, உன்னுடைய காலாட்படையை யூஸ் பண்ணிக்கோ. அப்படின்னா என்ன இங்க புரியுது, இப்லீஸுக்கு ஷைத்தான்களுடைய படைகள் இருக்கு, பக்கபலமா படைகள் இருக்கு. உன்னுடைய காலாட்படையை யூஸ் பண்ணிக்கோ, உன்னுடைய குதிரை படையை யூஸ் பண்ணிக்கோ.
நீ போய் அவர்களுடைய செல்வத்துல கூட நீ கூட்டாய்க்கோ, அவர்களுடைய குழந்தைகளில் கூட நீ கூட்டாய்க்கோ, ஆனா என்னுடைய அடியார்களை உன்னால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றத அல்லாஹ் தஆலா சொல்றான். சோ இப்லீஸ் நம்மளுடைய செல்வத்துல கூட்டாக கூடியவன், நம்முடைய குழந்தைகளில் விஷயத்திலும் அவன் கூட்டாக கூடியவன், அந்த அளவுக்கு நம்மளை வழி கெடுப்பான் அப்படின்ற இந்த சப்ஜெக்ட இந்த டீசர் 4வது இடத்துல அல்லாஹ் தஆலா வசனம் 63 முதல் 65 சூரத்துல் இஸ்ரால அல்லாஹ் தஆலா இதை பேசுறான். நம்பர் 5 6வது இடம் டீசர் 5 நம்பர் 5 5வது இடம் டீசர் 5 சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் தஆலா ஒரே ஒரு வசனத்துல ரொம்ப தெளிவா பேசுறான். 50வது வசனம். இந்த 50வது வசனம் ரொம்ப ஆழமான வசனம். இப்லீஸ் ஜின்னினத்தை சேர்ந்தவன், கான மினல் ஜின்னி ஃபஃபஸக அன் அம்ரி ரப்பிஹி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா நம்மள ஒரு விஷயத்தை எச்சரிக்கிறான். இந்த இப்லீஸ் யார் தெரியுமா? இப்லீஸுடைய சந்ததிகள் யார் தெரியுமா? இந்த இப்லீஸும் இப்லீஸுடைய சந்ததிகளும் அல்லாஹ் தஆலா எதை படைத்தானோ, எதை சரி என்று ஆக்கினானோ அதற்கு மாற்றமானதை கொண்டு வந்து விட்டவர்கள். இந்த உலகத்துல அல்லாஹு தஆலா இயற்கையா எவ்வளவு கொடுத்தானோ அதற்கு மாற்றமாக என்னெல்லாம் இருக்குன்றதை நீங்க யோசிச்சுக்கோங்க. அல்லாஹு தஆலா சொல்றான், அல்லாஹ்வினுடைய விஷயங்களை மாற்றக்கூடிய இவர்களையா, இவர்களுடைய சந்ததிகளையா நீங்கள் உங்களுடைய பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறான். அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா நம்மளை பார்த்து கேட்கிறான். இது சூரத்துல் கஹ்ஃப் டீசர் நம்பர் 5. இதுல 50வது வசனத்துல அல்லாஹு தஆலா இப்படி பேசுறான். அதே மாதிரி டீசர் 6 சூரா தாஹா, சூரத்து தாஹால அல்லாஹு தஆலா வசனம் நம்பர் 115 123 வரைக்கும் உள்ள வசனத்துல அல்லாஹு தஆலா மற்ற இடங்களில் பேசாத மிக அழகான நுட்பமான ஒரு கருத்தையும் யூனிக்கான ஒரு கருத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல பேசுறான். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிட்ட நான் சொல்லிதான் அனுப்பின அந்த இடத்துக்கு இப்லீஸ் உங்களை வழிக்கெடுப்பான், இப்லீஸ் உங்களை நாஸ்தி பண்ணிடுவான், நீங்க அந்த மரத்தின் பக்கம் போகாதீங்கன்ற எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிதான் அனுப்பினேன். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்துட்டாங்க. ஃபனசிய இந்த மேல சொன்ன 5 இடத்துலையும் அல்லாஹு தஆலா யூஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை அல்லாஹ் இங்க யூஸ் பண்றான், மறந்துட்டாங்க. அப்போ மனிதனுக்கு மறதி என்பது இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஹதீஸ்ல எப்படி சொல்றாங்க தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் அந்த மரத்தின் பக்கம் போனாங்க, ஒரு நபியா இருந்து ஏன் போனாங்க அப்படின்னா, மனிதர்களுடைய தந்தை முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வச்சு அல்லாஹு தஆலா பல பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புறான். அதே மாதிரி மறதி என்பது மனிதனுக்கு உண்டு என்பதை அல்லாஹு தஆலா முதல் மனிதரை கொண்டு ஆக்குகிறான். ஏன் அப்படின்னா, மறதி என்பது அல்லாஹுக்கு இல்லை. அல்லாஹ் எதையுமே மறக்க மாட்டான். ஆனால் மனிதர்களுக்கு மறதி என்ற ஒரு பலவீனம் இருக்கு அப்படின்றத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான இடம். அப்போ அல்லாஹு தஆலா இதை எப்படி பேசுறான் அப்படின்னா, சூரத்து தாஹால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறந்துட்டாங்க. நான் போட்ட கட்டளையை, நான் செஞ்ச உடன்படிக்கையை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்துட்டாங்க. இப்லீஸ்க்கு அவங்க வழிபடிஞ்சதுல அவர்கள் கிட்ட முரண்பட்டு, அதாவது என்கிட்ட இருந்து முரண்பட்டு ஒரு கடுமையா அவங்க நடந்துக்கிட்டாங்கன்ற மாதிரி நான் அவங்கள பார்க்கல. யா அல்லாஹ், நான் உனக்கு பகைவனா தான் நான் இருப்பேன், நான் செய்ய மாட்டேன். இன்னைக்கு நம்ம பண்றோம்ல, நான் ஃபஜ்ர் தொழ மாட்டேன், நான் லுஹ்ர் தொழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம தூங்குறோமே, இந்த மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் முரண்டு பிடிச்சு என்ன நீ அந்த மரத்தின் பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்றியா, நான் போய் தான் அவன் அப்படி போகல, மறந்துட்டாங்க. அல்லாஹு தஆலா என்ன கட்டளை இட்டானோ அந்த கட்டளையை, அந்த உடன்படிக்கையை மறந்து ஷைத்தான் கூட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா இங்க மறதி என்ற ஒரு சப்ஜெக்டை மிக தெளிவா பேசுறான். 2வது, சொர்க்கத்துல பசி இருக்காது, சொர்க்கத்துல நிர்வாணம் கிடையாது, சொர்க்கத்துல தாகம் கிடையாது, சொர்க்கத்துல வெயிலின் தாக்கம் கிடையாது அப்படின்ற இந்த சப்ஜெக்ட் எல்லாமே இந்த இடத்துல அல்லாஹு தஆலா எப்படி புரிய வைக்கிறான் அப்படின்னா, ஒருவேளை அந்த ஷைத்தானுடைய விஷயத்திற்கு நீங்கள் போகாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு பசி வந்திருக்காது, நீங்க நிர்வாணம் அப்படின்றத ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு தாகம் ஏற்பட்டிருக்காது, உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் ஏற்பட்டிருக்காது அப்படின்ற மாதிரி அல்லாஹு தஆலா சொர்க்கத்துல எப்படி அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறானோ அதையெல்லாம் ஒரு சாம்பிளா இந்த இடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்கிட்ட அல்லாஹ் தஆலா பேசுறத நம்மால பார்க்க முடியுது. இது யூனிக்கான இடம். குர்ஆன்ல வேற எங்கேயுமே பேசப்படாத சப்ஜெக்ட் இந்த இடத்துல நம்மளுடைய 7 டீசர்ல 6வது இடத்துல இது பேசப்படுது. நம்பர் 7 கடைசியா சூரா சாத்,
சூரா சாதுல வசனம் நம்பர் 71 வசனம் நம்பர் 85 வரைக்கும் ஏற்கனவே பேசப்பட்ட 6 விஷயத்துல 6 டீசர்ல என்னவெல்லாம் அல்லாஹு தாலா பேசினானோ அது எல்லாவற்றையும் சேர்த்து மசாலா மிக்ஸா எல்லாமே 7வது இடத்துல அல்லாஹு தாலா இந்த இடத்துல டோட்டலா பேசுறான். ஸோ 6 இடத்திலும் அல்லாஹ் என்ன பேசினானோ அது எல்லாத்தையும் கலந்து கொலாப்ஸ் பண்ணி இந்த இடத்துல அல்லாஹு தாலா பேசுறான். ஸோ இந்த 7 இடங்களிலும் நீங்க ஃப்ரீ ஆகும்போது ஒட்டுமொத்தமா எடுத்து பொறுமையா அதை படிச்சு அதை அனலைஸ் பண்ணிக்குங்க. இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் நாம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த